ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலாமாங்க? வாங்க. அதுக்கு மருதாணி, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, கருவேப்பிலை, வெந்தயம், சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் எடுத்து வச்ச மாதிரி. அதுக்கு ஒரு பாத்திரம் கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கோங்க. 1/2 லிட்டர் கோகோனட் ஆயில், செக்லாட் எண்ணெய், கேஸ்டர் ஆயில் 100 ml சேர்த்திருக்கேன். வேண்டாங்கிறவங்க அதை அவாய்ட் பண்ணிடுங்க. தேங்காய் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வதக்கி கொடுங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், பொறுமையாக பண்ணுங்கள். எல்லா பொருளும் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டு அடுத்த நாள் ஆயிலை வடிகட்டி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஹேர் ஆயிலை நல்லா ஸ்கேல்பில் தான் வைக்கணுங்க. முடிக்கு என்றைக்குமே ஆயில் வைக்கக்கூடாதுங்க. ஸ்கேல்பில் நல்லா லேயராக எடுத்து நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி வைக்கணுங்க. அப்படி வைக்கிறதுனால ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுங்க. இது ஒரு சைடு இருந்தாலுமே நம்ம ஹெல்த்தி டயட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஜென்ட்லி ஹேர் கேர் பண்ணணுங்க. ப்ராப்பரான ஹேர் வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கேல்ப் கேரும் பண்ணிக்கணுங்க. அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணுங்க. இது எல்லாமே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்குங்க. விட்டமின்ஸ், மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ், ஜிங்க், அயன், புரோட்டீன் நிறைந்த உணவுகளை டெய்லி உணவில் நம்ம சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக. அதுக்கப்புறம் மண்டையில் போட்டு நல்லா பறக்குன்னு தேய்ச்சி ஒருத்தவங்க ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி பொறுமையாக மசாஜ் பண்ணுற மாதிரி ஹேர் வாஷ் பண்ணுங்கள். எப்படி நம்ம பியூட்டி பார்லரில் போனால் பொறுமையாக ஹேர் வாஷ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஹேரை நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கோம் போடணும். கோம் போட ஈரத்தலையில் போட்டிங்கன்னா முடி எல்லாமே கட்டாயும் வந்துடுங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணும்போது லேயர் எடுத்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நிறைய தண்ணி குடிங்க. எப்போவுமே தண்ணி குடிச்சிங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியே போயிருங்க. தண்ணி ரொம்ப முக்கியங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு யோகா, மெடிடேஷன் இல்லை ஏதாவது வீடியோ பார்க்குறது, அது மாதிரி கூட நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணலாங்க. பாருங்கள், ஹேர் ஆயில் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 100% பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.